பொன்னியின் செல்வனோட 73வது அத்தியாயத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சக்கரவர்த்தியும் அவருடைய மகளுக்கும் உண்டான உரையாடலை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்தினமே கொடும்பாளூர் வானதி வந்து சக்கரவர்த்தியின் குரல்லாம் கேட்டு ஏதோங்கிற பயத்தில் மூச்சேர்ந்து விழுந்துடுறாங்க வழியில். உடனே நம்ம குந்தவை தேவி எடுத்துகிட்டு போய் பார்க்குறாங்க அவங்கள அப்படிங்கிறத பார்த்தோம். மறுநாள் காலையிலேயே சக்கரவர்த்தி வந்து அவரோட மகளை பார்க்கணுன்னு சொல்லி ஆள் அனுப்பிச்சி வைக்கிறாரு. குந்தவை தேவியும் வராங்க. அவர்கள் பேசுவது தனிமையில் பேசணுங்கிறதுனால அவரை சுற்றி இருக்கிற வைத்தியர் தாதிமார்களெல்லாம் வெளியில் போங்கன்னு சொல்லி கட்டளையிட்டுறாரு. எல்லாரும் தூரமாக போய் நின்றாங்க. மகளை பக்கத்தில் உட்கார சொல்லி ஆசையாக உட்கார வைக்கிறாரு. அவர் மனசுக்குள்ளே நிறையா சொல்லணும் போல் இருக்குது, ஆனால் எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருக்காரு. அப்போ குந்தவை வந்து கேட்குறாங்க, ஏப்பா என் மேலே ஏதாவது உங்களுக்கு கோபமா அப்படின்னு சொல்லிட்டு. அவர் கண்ணில் அப்படியே கண்ணீரே கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. உன் மேலே எனக்கு என்னமா கோபம் இருக்குது அப்படின்னு. இல்லை, நீங்கள் கட்டளை இட்டு நான் உங்களுக்கு அதுக்கு மீறி தஞ்சாவூருக்கு வந்துட்டேனே அதனால தான் சொல்லிட்டு. என் கட்டளை மீறி நீ தஞ்சாவூருக்கு வந்திருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, தஞ்சாவூர் அரண்மனையில் வந்து உன்ன மாதிரி இளம் பெண்கள்லாம் வசிப்பதற்கு நல்லது இல்லைம்மா. இது நேற்று ராத்திரி நடந்த விஷயம் உனக்கு தெரியும் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்ன விஷயத்தப்பா சொல்கிறீங்கன்னு குந்தவை கேட்குறாங்க. அந்த கொடும்பாளூர் பெண் எப்படி இருக்கா, மயங்கி விழுந்துட்டாலே, அந்த பொண்ணுக்கு உடம்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவளுக்கு இதெல்லாம் ஒரு விஷயமும் இல்லைப்பா, இது ஒன்றும் முதல் தடவை கிடையாது. பழையாறையில் இருக்கும்போதே அவள் இது மாதிரி தான் மயங்கி மயங்கி விழுகுவான்னு சொல்லி சொல்கிறாரு. இது அவளுக்கு சரியாகவும் போயிடணும்னு சொல்கிறான். அப்படியா, நீ அந்த பொண்ணுகிட்ட கேட்டியாம்மா, ராத்திரி இந்த அரண்மனையில் என்ன நடந்துச்சு, எதை பார்த்தாலாம், ஏதாவது சொன்னாலான்னு கேட்குறாரு. கொஞ்ச நேரம் குந்தவை யோசிச்சுட்டு, ஆமாப்பா நாங்கள் எல்லாருமே துர்க்கை கோயிலுக்கு போயிட்டோம். அவள் தனியாக தான் இருந்தா. மேல் மாடத்துக்கு போகலான்னு நினச்சி அவள் வந்து போயிருக்கா. ஆனால் போகிற வழியில் யாரோ பரிதாபமாக வந்து புலம்பிகிட்ருக்கிறத கேட்டதாகவும் அதை கேட்டதும் பயம் வந்து மயங்கி விழுந்துட்டதாகவும் சொன்னாப்பான்னு குந்தவை சொல்கிறாங்க. அப்படித்தாம்மா இருக்கணும்னு நானும் நினச்சேன். இப்போ பார்த்தியா குழந்தைங்களுக்குலாம் என்னென்ன ஆகுது. இதுக்கு தான் உங்களை மாதிரி சின்ன பொண்ணுங்களே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். உப்பு ஒன்று கெட்டு போகலை, நீயும் அவங்களாம் கிளம்பி போயிடுங்க, இந்த தஞ்சாவூர் வேணான்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே அவர் சொல்கிறது சாதாரணமாக சொல்லாமல் சொல்லும்போதே அவர் கண்ணெல்லாம் வெறிச்சு குந்தவையை பார்த்துட்டு கைகாலெலாம் நடுக்கத்தோடு சொல்கிறாரு. இதை அப்படியே வந்து குந்தவை கவனிக்கிறான். அப்படின்னாப்பா நீங்கள் ஏன் இங்கே இருக்கணும், அப்புறம் ஏன் அம்மாவையும் இங்கே இருக்க வச்சுருக்கீங்க, நம்ம வாங்க எல்லாருமே பழையாறைக்கு போயிடலாம், இங்கே வந்ததுலேருந்து உங்களுக்கு உடம்பு ஒன்றும் அப்படி சரியான மாதிரி தெரியலன்னு சொல்லி சொல்கிறாங்க. சக்கரவர்த்திக்கு அப்படியே கவலை துயரமெல்லாம் கலந்து ஒரு சின்ன புன்னகை பூத்துட்டு சொல்கிறாரு, என் உடம்புக்கு இனிமேல் குணமாகுங்கிற நம்பிக்கையே எனக்கு இல்லைம்மா அப்படிங்கிறாரு. ஏப்பா இப்படி சொல்கிறீங்க, பழையாறை வைத்தியர் சொல்லிட்டாரு உடம்பை கண்டிப்பாக குணப்படுத்த முடியும்னு சொல்லி. அவர் சொல்கிறதெல்லாம் நம்பி நீயும் தான் வந்து இலங்கைக்கு மூலிகை கொண்டு வர சொல்லி ஆள் அனுப்பியிருக்கிறதாகவும் நான் கேள்விப்பட்டேம்மா. உன் பாசத்துக்கு அளவே இல்லைன்னு சொல்லி சொல்கிறார். ஏப்பா அப்பா மேலே பொண்ணு வந்து பாசம் காமிக்கக்கூடாதா அப்படின்னு குந்தவை கேட்குறாங்க. நான் என்ன பாகியம் செஞ்சேனே தெரிலம்மா, நீ வந்து எனக்கு பொண்ணாக கிடச்சிருக்கேன்னு சொல்லி சந்தோஷப்படுறார். இலங்கையிலிருந்து மூலிகை கொண்டு வர நீ ஆள் அனுப்பியதெல்லாம் தப்பு இல்லைம்மா. நீ இலங்கையிலிருந்து மூலிகை வந்தாலும் சரி, சாவகத்தீவிலிருந்து வந்தாலும் சரி, தேவலோகத்திலிருந்து அமுதமே வந்தாலும் சரி, இனி இந்த ஜென்மத்தில் என் உடம்பு குணமாகாதுன்னு சொல்கிறாரு. ஐயோ அப்பா ஏன்ப்பா இப்படிலாம் பேசுகிறீங்க, அப்படிலாம் பேசாதீங்கன்னு சொல்லி குந்தவை தடுக்கிறாங்க. என்னோட கட்டளை கூட மீறி நீங்கள் வந்திருக்கம்மா, அதுக்கு உண்மையாக மகிழ்ச்சி தான். ஏன் சொல்லு, என் மனதில் இருக்கிறதெல்லாம் அப்படியே திறந்து உன்ட்டு உண்மையை சொல்லிடணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். இப்போ தான் அதுக்கு சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு. நான் சொல்கிறதெல்லாம் கேட்பையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. என் உடம்பில் இருக்கிற வியாதிக்கு மூலிகையும் மருந்துகளெல்லாம் வந்து நோய் தீர்ந்துருமா, ஆனால் என் உடம்புல மட்டும்தான் எனக்கு நோய் கிடையாது, எனக்கு மனக்கவலைன்னு ஒன்று இருக்குது, அதுக்கு மருந்தே கிடையாதுன்னு சொல்லி சொல்கிறாரு. என்னப்பா இப்படி சொல்லிட்டீங்க, 3 உலகமும் ஆளும் சக்கரவர்த்தி, உங்களுக்கு அப்படி என்ன தீர்க்க முடியாத மனக்கவலை இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது நீ சொல்கிறதெல்லாம் சரிதாம்மா, ஆனால் எனக்கு ஒரு உலகம் முழுவதும் ஆளுகிறவனும் அல்ல, உலகத்தில் ஒரு மூலையில் ஒரு சிறு பகுதி தான் என் ராஜ்யம். இந்த பாரத்தையே என்னால் சுமக்க முடியலையேன்னு சொல்கிறார். நீங்கள் ஏப்பா சுமக்கிறீங்க, ராஜ்ய பாரத்தையெல்லாம் சுமப்பதற்கு வேறு ஆளே இல்லைன்னு நினச்சிட்ருக்கீங்களா? மணிமணியாக 2 புதல்வர்களை வச்சுருக்கீங்க, 2 பேரும் சிங்கக்குட்டி மாதிரி வீராதி வீரர்களும் கூட. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் பாரத்தை சுமக்கணும்னு சொல்லி குந்தவை கேட்குறாங்க. அதை நினச்சாதாமல் எனக்கு நெஞ்சுக்கே பகீர்னு இருக்கு. உன் சகோதரர்கள் 2 பேருமே இணையில்லாத வீரர்கள் தான், அதை நான் ஒத்துக்கிறேன். உன்னை மாதிரியே நான் அவங்களையும் கண்ணுக்கு கண்ணாக வச்சு தானே வளர்த்தேன். இந்த ராஜ்யத்தை கொடுத்தா நன்மை செய்வாங்க செய்ய மாட்டாங்கன்னு யோசிப்பேனா? அதெல்லாம் கிடையாது. சந்தேகமே இல்லாமல் கண்டிப்பாக நன்மை தான் செய்வாங்க.
ஆனால் இந்த ராஜ்யம் ஒரு பெரிய சாபக்கேடுமா, அதை போய் அவங்க கையில் ஒப்படைக்கணுமான்னு தான் நான் வந்து பொறுமிட்டு இருக்கேன்னு சொல்லி சொல்கிறாரு. அப்படி என்ன தான் சாபக்கேடு இருக்க முடியும் இந்த ராஜ்யத்திற்கு? புறாவுக்காக தான் சதையே கொடுத்தாரு சிபி மன்னன், கண்ணுக்குட்டிக்காக மகனையே வந்து கொடுத்துட்டாரு மனுநீதி சோழன். அப்பேற்பட்ட குலத்தில் சேர்ந்தவங்க நம்ம. கரிகாலரும் பொருணர் கிள்ளியும் இந்த ராஜ்யத்தை ஆண்டவர்கள். திருமேனியில் 96 புன் சுமந்த வீர விஜயால சோழர் இந்த சிம்மாசனத்தில் உட்கார்ந்துருக்கார். காவேரி நதி தீரத்தில் 108 ஆலயங்கள் எடுப்பித்த ஆதித்த சோழரும் சரி, சிற்றம்பலத்துக்கு பொன் வைந்து பொன்னம்பலமாகிய பராந்தகரும் இந்த ராஜ்யத்தை சேர்ந்தவர்கள் தான். அன்பே சிவம் என பார்த்து அன்பும் சிவமும் தாமாகவே வீற்றிருந்த கண்டராதித்தரோட அரசு புரிந்த ராஜ்யம் அப்பா இது. இதுக்கு போய் என்ன சாபம் இருக்க முடியும்? ஏன் நீங்கள் இப்படி ஒரு மனப்பிரமையில் இருக்கீங்க? நீங்கள் வந்து இது தஞ்சாவூர் கோட்டையை விட்டு புறப்பட்டு வந்தால் அப்படிங்கும் போதே நிறுத்திடுறாரு சக்கரவர்த்தி. நான் இந்த இடத்த விட்டு புறப்பட்டாமா ஒரே 1 நிமிஷம்தான் ஆகும். ஆனால் சொல்லு, இது பழையாறை விட்டு இந்த தஞ்சை கோட்டை சிறையில் நான் சந்தோஷத்துக்காகத்தான் வந்து இருக்கிறேன் நீ நினச்சிட்ருக்கியா? நான் இங்கே இருக்கிறனால தான் பழம்பெரும் சோழராஜ்யம்லாம் சின்ன பின்னமாக ஆகாமல் நான் காப்பாற்றிட்டு வந்திருக்கேன். நேற்று இரவு கூட நாடகம் நீ பார்த்ததானே, கவனிச்சு தானே? நல்லா யோசிச்சுப்பார் அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நான் நிலா மாடத்தின் முகப்பிலிருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு தாமா இருந்தேன். நாடகத்தை கூட கூப்பிட்டு பாதியிலே நிறுத்திடலாமான்லாம் கூட நான் யோசனை செஞ்சேன். என்னப்பா சொல்கிறீங்க? நாடகம் நல்லா தானே இருந்துச்சு. நம்ம சோழகுல பெருமையெல்லாம் வந்து நல்லா எடுத்து சொன்னாங்க. எனக்கு உள்ளமே பூரிச்சு போச்சு. நீங்கள் ஏன் அதை நிறுத்தணும்னு நினச்சிங்க? எந்த பகுதி உங்களுக்கு நாடகத்தில் பிடிக்காமல் போச்சு? நாடகம்லாம் நல்லாதாம்மா இருந்துச்சு, அதில் எந்த ஒரு குற்றமும் இல்லை. நாடகம் பார்க்க வந்தவங்களோட நடத்தை பற்றி தான் நான் சொல்கிறேன். கொடும்பாளர்களும் சரி, பழுவேட்டையர்கள் சாரும் சரி, கட்சி எழுப்பி போட்டி கோஷங்கள்லாம் எப்படி முழக்கினாங்க பார்த்தே இல்லை? நீ கவனிச்சியா இல்லையா? கவனிச்சேங்கப்பா. நான் ஒருவன் இங்கே இருக்கும்போதே இவர்கள்லாம் இப்படி நடந்துக்கிறாங்கன்னா நான் இல்லைன்னா என்ன ஆகும்? நீ கொஞ்சம் யோசிச்சுப்பாரு. தஞ்சாவூர்ட்டு கிளம்பிய அடுத்த நொடியே 2 கட்சிக்காரங்களும் வந்து சண்டை போட்டுக்கிட்டு கிருஷ்ண பரமாத்மாவின் சந்ததிகள் ஒருவரை தாக்கி கொண்டு அழிந்தது மாதிரி இவங்களும் அழிஞ்சு போவாங்க. நம்ம மகா சாம்ராஜ்யம் அழிஞ்சு போயிடுமா குந்தவை? அப்பா, நீங்கள் இந்த சோழ சாம்ராஜ்ய சக்கரவர்த்தியாக இருக்கும் பொழுது பழுவேட்டையர்களும் சரி, கொடும்பாளர்களும் சரி, தங்கள் காலால் இட்டதை தலையால் செய்ய கடமைப்பட்டவர்கள். அவர்கள் அத்துமீறி நடந்தால் அவர்கள் அழிவை வந்து அவங்களே தேடிக்கிறாங்கன்னு அர்த்தம்ப்பா. நீங்கள் ஏன் இதையெல்லாம் நினச்சி கவலைப்படுறீங்கன்னு குந்தவை சொல்கிறான். அப்படி இல்லை குந்தவை, சென்ற 100 வருஷமாக இந்த 2 குலத்தோரும் சோழ சாம்ராஜ்யத்துக்கு இணையே இல்லாத ஊழியமெல்லாம் செய்கிறாங்க. நான் இல்லைன்னு சொல்லலை. அவர்களோட உதவி இல்லாமல் இந்த சோழ ராஜ்யம் வந்து இப்படி பல பெருகிலாம் இருக்க முடியுமானா கண்டிப்பாக இல்லை. அவர்கள் அழிஞ்சாங்கன்னா ராஜ்யத்துக்கும் அது பலவீனம் தானே. அப்பா, இந்த 2 கட்சிக்காரர்களும் ஒரு கட்சிக்காரர்கள் தங்களுக்கு விரோதமாக சதி செய்யும் துரோகிகள் என்று தெரிந்தால் என்ன சொல்கிறம்மா அப்படின்னு வியப்போடு சுந்தர சோழர் கேட்குறார். என்ன சொல்கிற மகளே, எனக்கு ஒன்றும் புரியலையே. சதியா? யார் செய்கிறாங்க அப்படின்னு கேட்குறார். அப்பா, உங்களுக்கு உண்மையான ஊழியர்களாக நடித்து வருகிறவர்கள் சிலர் தங்களுக்கு எதிராக ரகசிய செய்தியெல்லாம் வந்து செஞ்சிட்டு இருக்காங்க. மிகப்பெரிய சதியே பின்னாடி நடந்துட்டு இருக்கு. உங்களுடைய புதவர்களுக்கு வந்து பட்டம் கொடுக்க வேண்டாமா, வேறொரு பக்கம் பட்டம் கொடுக்கணும்னு சொல்லி சதி செஞ்சுட்டு இருக்காங்கப்பா. யாருக்கு மகளே? உன் சகோதரர்களுக்கு பட்டம் இல்லை அப்படின்னா யாருக்கு பட்டம் கட்ட போகிறாங்க அப்படின்னு சுந்தர சோழ சக்கரவர்த்தி பரபரப்போட கேட்குறார். ஆனால் குந்தவை மெல்லிய குரலில் போய், சித்தப்பா மதுராந்தகனுக்குப்பா, நீங்கள் நோய் படுக்கையில் படுத்திருக்கையில் இவர்கள் இப்படி பயங்கரமான துரோகத்தை செய்கிறார்கள் என்றால் குந்தவை. உடனே சுந்தர சோழர் சற்று நிமிர்ந்து உட்காந்து, ஆஹா, என்ன ஒரு அருமையான யோசனை, அவர்களுடைய முயற்சி மட்டும் பழித்தால் எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். குந்தவைக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னப்பா இது என்ன? நீங்கள் பெத்த மகன்களுக்கு தானே நீங்கள் இது பண்ணணும், நீங்கள் என்ன அவர்களுக்கே சத்ருவாவீர்கள் போல அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, என் புதல்வர்களுக்கு நான் சத்ரு இல்லைம்மா, அவர்களுக்கு நன்மை தான் செய்யணும்னு நான் நினைக்கிறேன். இந்த சாபக்கேடு உள்ளத ராஜ்யம் போய் அவங்க கையில் ஒப்படைக்க வேண்டாம். மதுராந்தகனே வச்சுக்கிட்டு போகிறான், மதுராந்தகன் மட்டும் சம்மதிச்சிட்டானா அப்படிங்கிறார். சித்தப்பா சம்மதிப்பதற்கு என்ன இருக்குது? திவ்யமாக சம்மதித்திருக்கிறார். நாளைக்கே பட்டம் கட்டிக்கொள்ள கூட அவர் தயாராகத்தான் இருக்கிறார். இது மாதிரி தாங்கள் செய்ய போகிறீர்களா? என் தமையனோட சம்மதம் கேட்க வேண்டாமா நீங்கள்? ஆமாப்பா, ஆதித்த கரிகாலனையும் கேட்க வேண்டும். அவனை கேட்டால் மட்டும் போதாதும், பெரிய பாட்டியும் சம்மதிக்க வேண்டும். பிள்ளைக்கு பட்டம் கட்டினால் அம்மா வேண்டான்னு சொல்வாளா?
ஏன் சொல்ல மாட்டா? உன் பெரிய பாட்டியுடன் இத்தனை நாள் நீ பழகியும் அவங்கள பற்றி இவ்வளோதான் நீ தெரிஞ்சு வச்சிருக்கியா? செம்பியின் மாதேவியின் வற்புறுத்தினால தான் நான் சிம்மாசனமே ஏறினேன். ஆதித்தனுக்கு இளவரசு பட்டம் கூட அதனால தான் கட்டினேன். குந்தவை, உன் பெரிய பாட்டிக்கு உன் பேரில் ரொம்ப பாசமும் அன்பும் இருக்குது. நீ அவங்களோட நயமாக பேசி மதுராந்தகனுக்கே பட்டம் கட்டுறதுக்கு சம்மதம் மட்டும் வாங்கி கொடுமா. குந்தவைக்கு அப்படி திகைத்து போய் இருந்துச்சு. எதுவுமே பேசாமல் இருந்தா. பிறகு கொஞ்ச நேரம் கழித்து, காஞ்சிக்கு போ, அங்கே உன் அண்ணன் ஆதித்த கரிகாலிடம் சொல்லி இந்த சாபகேடு வாய்ந்த ராஜ்யம் வேண்டான்னு எடுத்து சொல்லுமா. மதுராந்தகனுக்கே பட்டம் கட்டிடலான்னு எடுத்து சொல்லுமா. நம்ம எல்லாருமே சாபம் இல்லாமல் நிம்மதியாக இருக்கலாமான்னு சொல்லி சக்கரவர்த்தி ஆரம்பிக்கிறார். அப்பா, இப்படியே பேசிகிட்டே இருக்காதீங்க. அடிக்கடி சாபம் சாபம் சொல்கிறீங்களே, எந்த சாபத்தைப்பா சொல்கிறீங்கன்னு குந்தவை கேட்டாள். மகளே, பூர்வ ஜென்மம்னு சொல்கிறாங்களே, அதை நீ நம்புவியா? பூர்வ ஜென்மத்தோட நினைவுகள்லாம் இந்த ஜென்மத்தில் எனக்கு வருதுன்னு சொன்னால் நீ நம்புவியா? யார்கிட்டையாவது சொன்னால் என்ன நினைப்பாங்க? தந்தையே, அதெல்லாம் பெரிய விஷயங்கள், எனக்கெல்லாம் அதை பற்றி தெரியாது. மகாவிஷ்ணுவின் 10 அவதாரங்களை பற்றி சொல்கிறார்கள். புத்த பகவான் கடைசி அவதாரத்திற்கு முன்னால் பல அவதாரங்கள் எடுத்ததாக கூட சொல்கிறார்கள். அந்த அவதாரங்களை பற்றிய பல அழகான கதைகளும் சொல்கிறார்களே, கேட்டிருக்கிறேன் அப்பா. கடவுளுக்கும் அவதார புருஷர்களுக்கும் அப்படி என்றால் சாதாரண மனிதர்களுக்கு மட்டும் முற்பிறவுகள் இல்லாமல் இருக்குமா? இருக்கலாமேப்பா. சில சமயம் எனக்கு பூர்வ ஜென்ம நினைவுகள்லாம் வருது குந்தவை. அதையெல்லாம் குறித்து யார்ட்டையோ சொல்லணுன்னாலும் சொல்ல முடியவில்லை. அப்படியே நான் சொன்னால் கூட யார் தான் நம்புவா? யாருமே நம்ப மாட்டார்கள், புரிந்தும் கொள்ள மாட்டார்கள். எனக்கு உடல் நோய் மட்டும் இல்லை, சித்தப்பிரமையும் பிடிச்சிருச்சுன்னு நினச்சிட்டு வைத்தியர்கள் மட்டும் வந்தால் பத்தாதுன்னு சொல்லி மாந்திரிகர்களையும் அழைத்து வருவார்கள் குந்தவை. அதற்காகத்தான் நான் யாரிடமும் சொல்லாமல் இருக்கிறேன். அப்படியா? இப்போவே உங்களுக்கு மருத்துவர் பத்தாது, மாந்திரியர்கள் தான் அழைக்க வேண்டும் என்று பேசிக்கொள்கிறார்களே, பார்த்தியா குந்தவை? நீ பார்த்தாயா? இப்படியெல்லாம் நினைக்க மாட்டாயே. நான் சொல்கிறத கேட்டுவிட்டு சிரிக்க மாட்டாயே. இவர்களெல்லாம் என்ன செய்கிறார்கள் பார்த்தியா? கேட்க வேண்டும் அப்பா. உங்களுடைய மனம் எவ்வளவு நொந்திருக்கிறது என்று நீங்கள் சொல்லி தான் நான் கேட்டுக்கொள்ளணுமாப்பா. உங்களை பார்த்தாவே எனக்கு தெரியாதா? உங்களை பார்த்து நான் சிரிப்பேன் அப்பான்னு குந்தவை கேட்குறாள். அவளுடைய கண்ணில் நீர் கொட்டுது. எனக்கு தெரியும் குந்தவை, அதனால தான் மற்ற யார்ட்டையும் சொல்லாத உன்ட்ட சொல்லலான்னு உன்னை கூப்பிட்டேன். என்னுடைய பூர்வ ஜென்ம நினைவுகளில் சிலதை சொல்கிறேன் கேள் அப்படின்னு சுந்தர சோழர் சொல்கிறார். 4 புறமும் கடல் சூழ்ந்து ஒரு அழகிய தீவுமா. அந்த தீவில் எங்கே பாரு பச்சை மரங்கள் தான் மண்டி கிடக்குது. மரங்கள் இல்லாத இடங்களில் நெருங்கிய புதர்கள் இருக்குது. கடற்கரையோரத்தில் ஒரு புதரில் வாலிபோரும் ஒளிஞ்சிட்டு இருக்கான். சற்று தூரத்தில் கடலில் பாய்மரம் விரித்து ஒரு கப்பல் வந்துட்டுருக்கு. அதையே உத்து பார்த்துட்டு இருக்கான். அது வரும் வரையில் பார்த்து கொண்டே நிற்கிறான். அது மறைந்து விட்டது. பிறகு அப்பாடா பிழைச்சோமடான்னு பெருமூச்சு விட்டான். அந்த வாலிபன் ராஜகுலத்தில் பிறந்தவன் தான். ஆனால் ராஜ்யத்துக்கு உரிமையுள்ளவனானா இல்லைதான். ராஜ்யம் ஆளும் ஆசையும் அவனுக்கு இல்லை. அவனுடைய தகப்பனாருக்கு முன்னால் பிறந்த 3 சகோதரர்கள் இருந்தார்கள். ஆகையால் ராஜ்யம் ஆளுவதை பற்றி அவன் கனவுல கூட நினைக்கவே இல்லை, ஆசை கொள்ளவும் இல்லை. கடல் கடந்த நாட்டுக்கு போருக்கு சென்ற சைன்யத்தோடு அவனும் கூடவே போகிறான். ஒரு சிறிய படையின் தலைமை அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. போரில் அவனுடைய சைனியம் தோல்வியும் அடைஞ்சது. கணக்கற்றவர்களும் மாண்டும் போனார்கள். வாலிபன் தலைமையில் வகித்த படையிலும் எல்லாருமே மாண்டு போனார்கள். அந்த வாலிபனும் போரிலே உயிர் விட துணிந்து எவ்வளவோ சாகச செயல்களெல்லாம் செய்தான். ஆனால் அவனுக்கு சாவு வரவே இல்லை. தோற்று ஓடிய சைன்யத்தில் உயிரோடு தப்பி பிழைத்தவர்கள் துறைமுகத்துக்கு வந்து சேர்ந்தார்கள். திரும்பி தாய்நாடு செல்வதற்கு அவர்கள்லாம் தயாரானாங்க. திரும்பி போவதற்கு அந்த வாலிபன் மட்டும் மனசே வரல. தான் கீழே இருந்த படை வீரர்கள் எல்லாருமே பறி கொடுத்துட்டோமே, அவன் தாய்நாட்டுக்கு திரும்பி செல்ல மனசே வரல. அவனுடைய குலத்தைச் சேர்ந்தவர்கள்லாம் மகாவீரர்கள் என்னும் புகழ் பெற்றவர்கள். அந்த புகழுக்கு அவனால் ஏதாவது ஒரு நெருடல் வந்துடும் அப்படிங்கிறனால அவன் போக விரும்பவே இல்லை. கப்பல் போய்கொண்டிருந்து சற்று தூரத்தில் அழகிய தீவு ஒன்று தெரிஞ்சுது. வாலிபன் யாருக்குமே தெரியாமல் கடலில் மெல்லமாக குதித்து நீந்திட்டே அந்த தீவில் போய் கரை ஏறினான். கப்பல் கண்ணுக்கு மறையும் வரையில் காத்துக்கிட்டே இருந்தான். பிறகு ஒரு மரத்தின் மேலே ஏறி அடிக்கிளையில் உட்கார்ந்து கொண்டு சுற்றுமுற்றும் பார்க்குறான். அந்த தீவோட அழகு அவனுக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்சி போச்சு. ஆனால் அந்த தீவில் மனுஷன் நடமாட்டமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுது. அந்த சமயம் என்ன பண்ணா, அவனுக்கு அது ஒரு குறையாவே அவனுக்கு தெரியல. அவனுக்கு ரொம்ப உற்சாகம் மட்டும்தான் இருந்துச்சு.
கிளையில் அப்படியே சாஞ்சு உட்காந்துக்கிட்டு வருங்காலத்தை பற்றி பகல் கனவெல்லாம் கண்டுக்கிட்டு இருந்தான். திடீர்னு ஒரு மனித குரல், அதுவும் ஒரு பெண் குரல், ஒரு கூச்சல் கேட்டுச்சு. திரும்பி பார்த்தான். இளம் வயதில் ஒரு பெண் ஒருத்தி கூச்சலிட்ட வண்ணம் ஓடிக்கொண்டிட்டே இருந்தான். அவளை தொடர்ந்து பயங்கரமான கரடி ஒன்று ஓடுச்சு. அதை பார்த்து கொண்டிருக்கும் போதே கரடி மேலும் மேலும் அந்த பெண்ணை நெருங்கி கொண்டே இருந்துச்சு. 2 பேத்துக்கான தூரம் ரொம்ப குறுகிக்கிட்டே இருந்துச்சு. வேற எந்த யோசனையும் செய்யவில்லை அந்த வாலிபன். உடனே மரக்கலையிலிருந்து பொத்துன்னு கீழே குதிச்சு மரத்தில் தான் சார்ந்த வேலையும் எடுத்துக்கொண்டு ஓடுறான் அந்த கரடி பின்னாடியே. கரடி அந்த பெண்ணை நெருங்கி அதை பயங்கரமான கால் நகங்களை கழுத்தில் வைப்பதற்கு சமயம் குறிப்பார்த்து அந்த வேலை எரிஞ்சிடுறான் அந்த இளைஞன். வேல் கரடியை தாக்கியது. கரடி வீல்னு அப்படியே கத்துன்னு கத்திட்டு அப்படியே ஒரு சத்தம் போட்டுக்கிட்டு அப்படியே திரும்பி பார்க்குது. பெண் பிழைச்சிக்கிட்டான். ஆனால் வாலிபன் அபாயத்தில் மாட்டிக்கிட்டான். காயம்பட்ட கரடி அவனை நோக்கி பாயம் வந்துச்சு. வாலிபனுக்கும் கரடிக்கும் யுத்தமே நடந்துச்சு. கடைசியில் அந்த வாலிபன் தான் வெற்றி பெற்றான். வெற்றியடைந்த வாலிபனுக்கு கண்கள் உடனே நாலாபுறமும் தேடின. எதை தேடிச்சு தெரியுமா? அப்புறம் சற்றென்று தெரிந்தது, அவன் கண்கள் தேடியது பெண். சாய்ந்து வளைந்து குறுக்கே வளர்ந்திருந்த ஒரு தென்னை மரத்துக்கு பின்னால் அதன் பேர் சாய்ந்து கொண்டு நின்றுட்டு இருந்தான் அந்த பொண்ணு. அவள் கண்களில் வியப்பும் முகத்தில் மகிழ்ச்சியுமே இருந்துச்சு. அவள் காட்டில் வாழ்கிற பெண் அப்படிங்கிறது தெரியுது. உலகத்து நாகரிகள் வாழ்க்கையெல்லாம் தெரியாதவள்னு அவள் தோற்றத்தை பார்த்தாவே தெரிஞ்சுது. ஆனால் அவளுடைய அழகுக்கு எதைத்தான் உதாரணம் சொல்லணுன்னே சொல்ல முடியாது. அவ்வளோ ஒரு அழகான பெண்ணாக இருந்தால் அந்த காட்டில் வாழும் பெண். அந்த பெண் அங்கே நின்றுட்டு இருந்த காட்சி பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு ஓவிய கலைஞன் இருந்தானா அவன் ஏதோ ஒரு ஓவியத்தை தீட்டி வச்ச மாதிரி தான் இருக்கும். அந்த அளவுக்கு அந்த மரத்தில் அவள் சாஞ்சு நிற்கிறது அழகாக இருந்துச்சு. கண்டிப்பாக பெண்ணு தான் வேணாம், இந்த உலகத்து பெண்ணாகவே அவள் இருக்க மாட்டான்னு அந்த வாலிபன் யோசிச்சுக்கிட்டே போகிறான். அப்படியே அருகில் போயாச்சு. ஆனால் அவன் எதிர்பார்த்த மாதிரி அவள் மாயமாக காணாமல் போகலை. எதிர்பார்த்த விதமாக அவள் ஓட்டம் பிடித்து ஓட ஆரம்பிச்சிட்டான். சற்று அவளை பின்தொடர்ந்து ஓடி பார்த்தான். பிறகு நின்றுட்டான். அவன் மிக களைப்பாக இருந்ததுனால மானோட வேகத்தில் ஓடுற அந்த பெண்ணை அவனால் துரத்திக்கிட்டு ஓட முடியல. மறுபடியும் ஒரு பெண் பின்னாடி ஓடுறது அநாகரிகம்னு அவனுக்கு தோணுதும் அப்படியே நின்றுட்டான். இந்த சிறிய தீவில் தான் இவள் இருக்க முடியுமா? மறுபடியும் பார்க்கலாமா இல்லை பார்க்க முடியாமல் போய்விடுமான்னு யோசிச்சுட்டே இருக்கான். கடற்கரை ஓரமாக சென்று ஒரு தள்ளி மணலில் படுத்துக்கொண்டு இலைப்பாரிகிறான். அவன் எதிர்பார்த்தது வீணாக போகலைன்னு தான் சொல்லணும். சற்று நேரத்துக்கெல்லாம் அந்த பெண்ணு திரும்பி வரா. தன்னுடன் ஒரு வயோதிகமான மனிதனையும் அழைச்சிட்டு வரா. வந்தவன் இலங்கை தீவில் கடற்கரை ஓரத்தில் வாழ்ந்து மீன் பிடித்து பிழைக்கும் கரையர் என்னும் வகுப்பை சேர்ந்தவன்னு சொல்கிறாங்க. அவன் மூலமாக வாலிபன் ஒரு முக்கியமான உண்மையை தெரிந்து கொண்டான். அதாவது அந்த பெண் கரெக்டான சமயத்தில் அவனோட உயிரை காப்பாற்றிருக்காங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. அவன் மரக்கலையின் மேல் உட்கார்ந்து கடலையை கூர்ந்து கவனிச்சிட்டு இருக்கும்போது கரடி ஒன்று அவன் பின்பக்கமாக அவனை உற்று பார்த்தது. பிறகு மரத்தின் மேலே ஏறத் தொடங்கியது. இதையெல்லாம் அந்த பெண் பார்த்துக்கிட்டே இருக்கா. கரடியை வேறு திசையில் திருப்புவதற்காக தான் அந்த வாலிபன் எச்சரிக்கை செய்வதற்காக அவள் அப்படி சத்தம் போட்டிருக்கா, கூச்சலிட்டிருக்கா. கரடி மரத்தின் மேலே ஏறுவதை விட்டு அவளை தொடர்ந்து ஓடத் தொடங்கியது. இதை கேட்டு தான் அந்த வாலிபனுக்கு எப்படி இருந்துச்சு என்று சொல்ல வேணுமா, உடனே காப்பாற்றணும்னு சொல்லி பின்னாடி போய் காப்பாற்றிருக்கான். அவ்வளவும் ஒரே வார்த்தையில் மறுமொழியாக சொல்லலை. அவளுடன் வாலிபன் கூறியதெல்லாம் அவளுடன் வந்த மனிதனே மறுமொழியாக அதை இத்தனை விஷயத்தையும் சொல்கிறான். இந்த வாலிபனுக்கு முதல்ல ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. உண்மை என்னன்னு தெரியாமல் ரொம்ப யோசிச்சோம். ஆனால் இதுதான் உண்மையா அப்படின்னு சொல்லி வியப்பாக இருந்துச்சு. அந்த பெண்ணுனால் பேச முடியாது, அவள் ஒரு ஊமை, அவளுக்கு காதும் கேட்காது அப்படின்னு தெரிஞ்சதும் அந்த வாலிபனுக்கு அவள் மேலே இருந்த பாசம் அதிகமாயிடுச்சு. பாசம் வளர்ந்து தலைப்பதற்கு சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் துணையாகவே இருந்துச்சு. காது கேளாததும் பேச தெரியாதும் ஒரு குறையாகவே அந்த வாலிபனுக்கு தெரியவே இல்லை. வாயினால் சொல்ல முடியாத அற்புதமான உண்மைகளையும் ரகசியங்களையும் அவளோட கண்களே தெரியப்படுத்துகிற அளவுக்கு அவ்வளோ அழகாக நயனமான பாஷைகள்லாம் பேசிச்சு அவளுடைய கண்கள். காது கேளாதற்கு ஈடாக அவளுடைய நாசியின் உணர்ச்சி அதிகமாக சக்தியும் வாய்ந்திருந்தது. அடர்ந்த காட்டுக்கு மத்தியில் ரொம்ப தூரத்தில் மறைஞ்சிருக்கும் காட்டு மிருகம் இதுதான் அப்படின்னு சொல்லி அவனால் அவளோட முகர்தல் சக்தியை வச்சு கண்டுபிடிக்க முடியும். இதெல்லாம் எதற்கு? இதயங்கள் 2 ஒன்று சேர்ந்து விட்டால் இதெல்லாம் தேவையே இல்லை. புலன்கள் இருக்கா இல்லையாங்கிறத பற்றியே கவலையே இல்லை. அந்த வாலிபனுக்கு அந்த தீவு சொர்க்க பூமியாகவே மாறிடுச்சுன்னு சொல்லலாம். நாட்கள் ஓடியது, மாதங்கள் ஓடியது, வருடங்களும் ஓடியது. எத்தனை நாள் அல்லது எத்தனை வருஷம் ஆச்சுங்கிறது கூட கணக்கே இல்லாமல் மறந்தே போயிட்டான். வாலிபனுடைய இந்த சொர்க்க வாழ்வுக்கு திடீர்னு ஒரு நாள் கஷ்டம் நேர்ந்துருச்சு. என்னென்னா, கப்பல் ஒன்று அந்த தீவனோட அருகில் நிற்கிது. அதிலிருந்து படகிலும் கட்டு மரங்களிலும் பலர் இறங்கி ஓடி வராங்க. அவர்கள் யார் என்று பார்க்க அந்த வாலிபன்
பக்கத்தில் போகிறான். தன்னை தேடிக்கொண்டு தான் அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்றது தெரிஞ்சு போச்சு. அவனுடைய நாட்டில் எதிர்பாராத நிகழ்ச்சிகள் பல நடந்து விட்டதாகவும், அவனுடைய தந்தைக்கு மூத்த சகோதரர்கள் இருவர் இறந்து போய் விட்டார்கள் என்றும், இன்னொருவருக்கு புத்திர சந்தானமே இல்லை என்பதும் தெரிய வந்தது. ஆகையால் ஒரு பெரிய சாம்ராஜ்யம் அவனுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டான். அவனுடைய உள்ளத்தில் ஒரு பெரிய விரிசலே ஏற்பட்டுருச்சு. அந்த அழகிய தீவையும் அந்த சொர்க்க பூமியும் மேலும் அந்த ஊமை பெண்ணையும் விட்டு போகிறதுக்கு அவனுக்கு மனசே இல்லை. அதே சமயத்தில் ஊரையும் உற்றார் உறவினரையும் பார்க்கும் ஆசையும் ஒரு பக்கம் அவனுக்கு வந்துருச்சு. அவன் பிறந்த நாட்டை நாலாபுறமும் அபாயம் வந்திருக்கும் பொழுது நம்ம எப்படி அமைதியாக இருக்க முடியும்னு அவன் நினச்சான். அவன் முடிவு செய்வதற்கு துணையாக இருந்ததும் அதுவே தான். திரும்பி வருகிறேன், என் கடமை கண்டிப்பாக நிறைவேற்றிட்டு நான் வருவேன்னு சொல்லி அந்த பெண்ணிடம் 1000 முறை உறுதிமொழி சொல்லிட்டு கிளம்புறான். காட்டில் பிறந்து வளர்ந்த அந்த ஊமை பெண் நாட்டிலிருந்து வந்திருந்த மனிதர்களுக்கு மத்தியில் வருவதற்கே அவளுக்கு பிடிக்கவே இல்லை. வாலிபன் படகில் ஏறிய போது அவள் சற்று தூரத்தில் அந்த பழைய வளைந்த தென்னை மரத்தின் மேல் உட்கார்ந்து பார்த்து கொண்டே இருக்கா. அவளுடைய கண்கள் அப்போது 2 கண்ணீர் கடல் மாதிரியே ஆயிடுச்சு. அவன் தன் மனதை கல்லாக செய்துவிட்டு படகில் ஏறி சென்று கப்பலை அடைந்தான். குந்தவை அந்த வளைனர் குலப்பெண் அப்படி நின்று பார்த்து கொண்டிருந்தாலே அந்த காட்சி நினைவு அடிக்கடி என் மனக்கண் முன் தோன்றி கொண்டே இருக்குமா. எவ்வளோ முயற்சி செய்தாலும் என்னால் அந்த காட்சியை மட்டும் மறக்கவே முடியல. அதை காட்டிலும் சோகமான இன்னொரு காட்சி நினைத்தால் குலையே நடுங்குது. அந்த காட்சி அடிக்கடி வந்துட்டே இருக்குமா. இரவுலையும் பகல்லையும் சரி, நான் தூங்கும்போது இல்லை முழிச்சிருக்கும் போது என்னை போட்டு வருத்தி எடுக்குது. ரொம்ப வேதனையாக இருக்குமா. அதையும் நான் உன்கிட்ட சொல்லிட்டுமா அப்படின்னு சுந்தர சோழ சக்கரவர்த்தி அவளோட மகள் குந்தவை பார்த்து கேட்குறார். உருக்கத்தினால் தொண்டை அடைத்து தளதளத்த குரலில் சுந்தர சோழரோட மகள் குந்தவை சொல்கிறா, சொல்லுங்கப்பா நான் கேட்குறேன் அப்படின்னு குந்தவை.